மாண்புமிகு அம்மா அவர்களும் தேர்தல் மூலமாகத்தான் தேர்வு செய்யப்பட்டார் என்பதுதான் அந்த வரலாறு. அந்த வரலாறில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுவதில் 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகள் கொண்டு திருத்தம் செய்தார். அந்த திருத்தங்கள் தான் தவறு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்று அவருடைய வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் வைத்தார். நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஒன்றை கோடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டியதான் பொதுச் செயலாளர் பதவி. அடிப்படை உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி நாங்கள் அங்கீகரித்தோம். நீங்கள் மறுபடியும் நீங்களே கிளைக்கழகத்திலிருந்து மேல் வரையும் கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சி கிளைக்கழக தேர்தல், நகராட்சி கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சி கிளைக்கழக தேர்தல், தலைமை கழக நிர்வாகிகள் வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஆணையை இந்திய தேர்தல் வணங்கும். இதுதான் நடைமுறை, 50 ஆண்டுகள் நடைமுறை. அப்படி நடைபெற்றுத்தான் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் இருந்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள், பாபு சம்மான் இருந்தார், இருந்தாங்க. அவங்க அப்படித்தான் தேர்தல் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பொதுக்குழு மூலமாக எந்த சட்டத்தை திருத்தவோ ரத்து செய்யவோ கூடாது என்று இருக்கின்ற இந்த அதிமுக விதியை மீறுகின்ற வகையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுகிற 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகள் கொண்டு திருத்தம் செய்தார். அந்த திருத்தங்கள் தான் தவறு என்று நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறோம். அதனை தீர்வுக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்ற வாதத்தை நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று அவருடைய வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் வைத்தார். நேற்று உதயநீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.